யாருக்கும் தெரியாமல் பழைய EC2 இன்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு புது EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி மாற்றுறது? ஆட்டோ ஸ்கேலிங்கில் லான்ச் டெம்ப்ளேட் வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2க்கு மூவ் ஆகும்போது EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் சேஞ்ச் ஆனிச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது இன்ஸ்டன்ஸு லான்ச் ஆகும். இந்த மாதிரி லான்ச் ஆகும்போது இன்ட்ரப்ஷன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரப்ஷனே இல்லாமல் சீம்லெஸ்ஸாக வெறும் 2 செட்டிங்ஸை வச்சு எப்படி அப்கிரேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு செட்டிங் ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ளவுட் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மொதல் செட்டிங் இங்கே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷ் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாமல் டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற ரோலிங் அப்டேட்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணும். பேசிக்காக ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸை அப்ளிகேஷனை சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு மீதி செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸை அப்டேட் பண்ணும். ரெண்டாவது செட்டிங் இங்கே பார்க்குற ஸ்கிப் மேட்சிங். இது டெராஃபார்மில் இருக்கிற ஐடம் பொட்டன்சி மாதிரி பேசிக்காக வெர்ஷன் 2ல் இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா தேவையில்லாமல் அப்டேட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.